அருகே 200 ரூபாய்க்கு சில்லறை கேட்டு 15 பவுன் நகை திருடிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் சுப்பிரமணியர் கோயில் தெருவில் கடந்த 20 வருடங்களாக நகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்றவர் நீண்ட நேரம் கழித்து கடைக்கு வந்துள்ளார். அப்போது நகைகளை சரிபார்த்த போது 15 பவுன் நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அவரது மகனிடம் கேட்டுள்ளார். தனக்கு ஒன்றும் தெரியாது என்று மகனும் கூறியுள்ளார். இதையடுத்து கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் கணேசன் சாப்பிடுவதற்காக சென்றபோது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் கடைக்கு வந்து சென்றது தெரியவந்தது. அவர்கள் கடையில் இருந்த கணேசன் மகனிடம் 200 ரூபாய்க்கு சில்லறை கேட்டு திசை திருப்பி நகை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் கணேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஒரு செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு 1:15 மணி இருக்குங்க. தம்பி தான் கடையில் இருந்தான். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரோட வீட்டுக்கு வரக்குள்ளே பார்த்தாங்கனாக்க சாப்பிட்டு சரி வரலான்ற போது எங்கள் பையன் வந்து ஒரு 1:15 மணி இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து சில்லறை கேட்டாங்கன்னு சொல்லி சில்லறை எடுத்து கொடுத்துருக்குறோம் ஒரு 200 ரூபாய்க்கு. அந்த சில்லறையை வாங்கிக்கின்னு அவங்களே ட்ராவை திறக்க சொல்கிறாங்க. திறக்க சொல்லி அதில் இருக்கிற மோதிரம் தோடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு 3 பேக்கெட் எடுத்து ஜோபியில் சொருகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் பார்த்தா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. என்ன கண்ணே நடந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து வந்தோடனே அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்தாங்க, சில்லறை கேட்டாங்க, கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலப்பா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு சுய நினைவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கோசரம் வந்து டிவி ஃபுட்டேஜை பார்த்தோம். அப்போ பார்த்தா 2 பேர் வந்திருந்தாங்க. 200 ரூபாய் காசை கொடுத்துருக்குறாங்க, சில்லறையும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சில்லறை வாங்கின்னு அடுத்தது அவங்களே ட்ராவஸ் திறக்க சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் நாங்கள் அருகில் இருக்கிற வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் தெரிவித்தோம். அவங்களும் வந்து அதை வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துருக்குறாங்க, நடத்திட்டே இருக்கிறாங்க. இன்னும் 3 நாளில் வந்து அவங்களை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.